முடியுது. You're nice. அதுமாதிரி தானே பண்ணிங்கிறா ஐயா நோட் வச்சு கேமரா மதிக்காத ஐயா. நான் சஞ்சய் இப்போ என்னடா இருக்கு ஐயா அவன்கிட்ட கேட்டல அந்த கேள்வி அப்படியே எனக்கு எப்படி வந்தது? நீங்க பேசுறதெல்லாம் உடனே நடந்தது எப்படி அதுன்னு சொல்லி கேள்வி. கண்ணே வரலடா. குடிங்கிடுவார் இல்லைங்க வச்சு எழுது. 2000 years later. எக்ஸாம் இருந்தா ஞாபகம் வந்துச்சுன்ற எழுத சொன்னது கொஸ்டின் எழுதுறான்னு தான் சொன்னேன். அதுக்குன்னா ஞாபகம் மறந்துடுறேன்டா. நான் என்னடா பண்றேன்? யாரா ஷார்ட் டைம் மெமரி லாஸ். எங்கடா வந்துக்கறானுங்க? வைரமுத்து யோசிக்கிறார். வைரமுத்து வாலி மிக்ஸ் பண்ணி கேட்பான் பாரு கேள்வி. ஜெய் நீ ஒரு சிலையா இல்ல இலையா? இல்ல அது மாதிரியா லாஸ்ட்ல வந்துட்டு அந்த இழு நல்லா இருந்துச்சு சொல்லுங்க. அந்த இழு நல்லா இருந்துச்சு அதானே நீ நல்லா கட் பண்ற ப்ரோ. கஷ்டம் இப்ப என்ன பட்டாது? கொஞ்சம் சத்தமா பேசுது வந்தாலும் மைக் இல்ல அங்க கேட்கணும். வாவ் நைஸ் வாவ் வாவ். சைடா அப்பா எழுதுங்கடா. ஜெய் பாரு தீவிரமா எழுதுறான். 5 பாயிண்ட் கூட தாண்டி ரவுண்ட் பண்ணுறீங்க பாரு. ஏய் ஒரு क्वेश्चन எழுதிருக்கியா நீ? இல்ல வந்து முடிச்சிட்டேன் ஐயா. காத்து நல்லா காத்தலாம் கூட ரெண்டு முடிச்சிட்டேன். ஏய் இவன்ட்ட கேட்ட क्वेश्चन அப்படியே இந்த क्वेश्चन தான் கேள்வி இருக்கேன் அவ்வளவுதான். உம்மலால எழுதிட்டேன். எத்தனை தப்பா ஐயா நீ கேளுங்க. இன்னும் 2 பாயிண்ட் தானே எழுதி போறேன். ஏய் எழுதி தொலை. என்ன பாக்குற? என்னடா காப்பிரைட் டன் 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 காப்பிரைட் அப்படி விட்டாதா? பெரிய புடிங்கி பொறுமையா ஸ்லோ மோஷன் கட் பண்ணிட்டியா? அப்ப போதும் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஆஃப் பண்றேன். பண்ணிட்டால இப்படி பண்ணாம ஸ்டார்னா சும்மாவா? சூப்பர் ஸ்டார் இப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நாங்க சொல்லுவோம். எங்க அன்னைக்கு நீ கேக்கில் போட்டப்பே கண்டுபிடிச்சிட்டேன். கேக்கில் போட்டப்பே கண்டுபிடிச்சிட்டேன் நான். விட்டி குஞ்சான் ஞாபகம் இருக்கா? ரீகேப் போய் பாருங்க தெரியும். என்னதான் பண்ற தெரியல எனக்கு. இந்த क्वेश्चन போறோம். ஆரம்பி நீதான். தம்பி தம்பி ரொம்ப கிரிஞ்சா கேட்டு 4 क्वेश्चन தானே எழுதி. பரவாயில்ல பரவாயில்ல. அப்போ தோணும்போது இன்னொரு கூட எக்ஸ்ட்ரா கேட்டுக்கலாம். ஓகே ரெடியா? போலாமா? நீ யாரை பத்தி சொல்ல போற? வசந்த் வசந்த் சொல்லுங்க. என்ன பத்தி என்ன எழுதிக்கிறீங்க? இரு இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन எழுதிக்கிறேன். அப்படியே சொல்லிடுறேன். அதே எழுதி மறந்துடா. மார்ஜின்லாம் போடுறேன். அதான் இருந்தாலும் என்கிட்ட ஒரு வாட்டி காத்திடுறா. அடிஷனல்லாம் வாங்குவான் போல. போவோம். இல்ல இது எல்லாத்துக்கும் எனக்கு தெரியுது. மாறன்ட்டான். வந்துச்சு. போயிடு ஓடுற சீக்கிரம் போற இஷ்டம். நல்ல காமெடி வந்துச்சுப்பா. கட்டுக்கல. சரவண தம்பி வந்துச்சுப்பா. இத நட்டுவா. What is your favorite food? இங்க வா. பெரிய இங்கிலீஷ் ஏன் தமிழ்ல கேட்க மாட்டியா? சரி இல்ல நான் எழுதுறேன். டேய்
பிடிச்ச ஒண்ணு சாப்பாடு அந்த நான் எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டேன். போற இந்த எக்ஸ்ட்ரீம் போற ஏன் மெண்டல்ல வா பிடிச்ச சோரி நான் சொல்லிட்டேன். அதுதான் எல்லாம் மொத்தம் கீழே போயிடுவான். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேட்கறதுக்கு இல்லை. பிரியாணி ஃபேவர் பிளேஸ் பிளேஸா? சென்னை சென்ட்ரல். என்கிட்ட பிடிக்காது. இது மாதிரி ஆடினு இருக்கு. ஒரு இடத்துல உட்காந்து இந்த மாதிரி ஸ்மைல் போட்டால் பிடிக்காது. ஸ்மைலை போட்டால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. வேற என்ன? வேற எதுனா நடக்கிற நட சரியில்லை. ஏய் வேற புஷ்பாவில் நந்து வர மாதிரி நந்து வர. வரலாறு படம் அந்த அஜித் அந்த அஜித் ஹலோ கலெக்டர் அது மாதிரி வர. அதனால வந்து ஸ்ட்ரைட்டா நட எப்பவுமே. லீவ்லாம் எப்படி போச்சு? பார்வையா இரு. லீவ்லாம் எப்படி போச்சு? டேய் யாரா நீ? ஏய் அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் நல்ல விஷயம் அறிகிறான். எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? என்ன பண்ணி வாங்கி வர. இதுக்கு நீ ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கலாம். சொல்லு. நல்ல நல்ல மாதிரியா வா. எந்த சரி எந்த ஏஜ்ல மேரேஜ் பண்ணிக்கலாம்? நான் என்ன சொன்னேன்? பர்சனல் क्वेश्चन கேட்கணும். ஓகே ஓகே ஓகே. அவன் புரோக்கர் வேலை பார்த்துட்டு புரோக்கர் வேலை பார்க்கறான்டா அவன். நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, லட்டு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது. அவனுக்கு அவன் கஷ்டம். எப்போ என்ன கல்யாணம் பண்ணி பண்ணி எங்க நீ இந்த இடத்துல கேட்கறான். கல்யாண மாலையில இதுவா தானே இருக்கிற நீ? சொல்லு கரெக்டா சொல்லு. ஏய் கம்முனு. சரி உனக்கு எப்ப எப்பா? இங்க வா. சொட்டவங்க இல்ல இல்ல இந்த வெள்ளை முடியல எப்போ வந்து? எந்த ஏஜ்ல? அது வந்து நான் 10th வந்து ஒன்னு தான் வந்துச்சு. புடிங்கி இந்த மாதிரி ஒருத்தன் புடுங்கி அதிகமா வர வச்சிட்டான். ஓகே. படிக்கிறியா? இல்ல நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுனா ஏய் சீட் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு இல்ல பயாலஜியா? இப்ப இருக்க 5 மந்த்ஸ்ல இருடா. இருக்கிற 5 monthsல செமஸ்டர் முடிஞ்சிச்சு. இருடா. அழகா ஒரு நல்ல மெமரிஸ் நான் என்ன சொல்றேன்? பிடிச்சது என்ன? எனக்கு பிடிச்சது உன் மண்டை. என் மண்டை. விங்களா என் மண்டை மேல எல்லாரும் நான் போறாங்க. பரவாயில்ல தட்டி கட்டி மாட்டி விட்டுறலாம். ஆனா டைட்டா இருக்குது. எப்படி தான் எடுக்கிறேன்னு தெரியல. ஓகேயா? எனக்கு ஒரு நிக்நேம் வை. உனக்கா? ஏய் ஏய் இருடா. ஏய் நல்லா வீடியோ. நிக்நேம் தானே? மூஞ்சலி மூஞ்சி. மூஞ்சலி அப்படிதான் இருக்கு. மூஞ்சா மூஞ்சலி மூஞ்சி. மூஞ்சலி மூஞ்சி. ஏய் வேணாம். மூபல்லா. ஏய் குஞ்சலி கம்முடுறா. இதுக்கு மேல நான் நல்லா தான் ஒன்று யோசிச்சேன். அது சொன்ன அடி போடும் வீடியோல. அப்படியா? ஆமா, அதனால அப்ப வேணாம். சரி நெக்ஸ்ட் क्वेश्चन. அவ்வளவுதான். நான் முடிஞ்சி. சந்து ஆ நீ கேட்டதுல பாதி கொஸ்டினுக்கு நான் அதே தான் எழுதிக்கிறேன். பார்த்தா நீ கேட்கறேன். எழுதுன. கேட்கறேன். ஆ. உங்களுக்கு பிடிச்ச ம். புவா அண்ணா சோரா. பிரியாணி. நல்ல ஒரு குடும்ப தலைவன். சோரா மாம்பா கையா. சரிடா. வெஜ் பிரியாணி. ஓகே அதேதான். தன்னைத்தானே இந்த காப்பாத்திக்க காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் மறக்க முடியாம ஒரு மூமெண்ட் ஆயிருக்கும்ல. என்கிட்ட செருப்படி வாங்கிருப்பல்ல Experience அவங்க பத்தி சொல்லு. போறவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்தப்போ? என்ன உன் கூட எப்படி நடந்தது? ஏய் அப்படிலாம் இல்லடா. நடந்ததுன்னா நம்ம என்ன எதை பத்தி பேசிட்டு போனோம் அதை என்ன நீ பத்தி உன் ஃபேமிலி மேட்டர்லாம் கொஞ்சம் சொன்னேன். எங்க அப்பா 10th நான் ஒண்ணு அவங்க வீட்ல போய் பொண்ணு கேட்கறதுக்கு அப்படிலாம் கேட்கறேன். சும்மா எங்க வீட்ல நடக்கிற ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸை சொன்னா காமெடியா இருந்தது. அதுதான் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து சோத்துல நீ வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பேசுன? உங்ககிட்ட தான். காலேஜ்ல சொல்ல ஸ்கூல்ல கேட்க. ஸ்கூல்லையா? பொண்ணுகிட்டே பாய்ச்சிட்டியா? ஐயா ஐயா ஏய் எத்தனை நாள் மூஞ்சி நான் முதல்ல நிறைய ஸ்கூல் மாறி எத்தனை எல்கேஜி. ஏய் ஏய் என்னடா ஏய் டயலாக் சீரியஸா வருடா. 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. சரி 10th ஞாபகம் இருக்கும்ல? 10th நான் ஸ்கூல் மாறல. 6th ல இருந்து 10th வரல ஒரே ஸ்கூல்ல படிச்சேன். சரி அந்த 10th படிச்சல 10th ல எவன்கிட்ட பேசுன? ஃபர்ஸ்ட் நாள் போனல ஆயமா என் ஃப்ரெண்ட் சக்தி. சக்தி உங்கப்பா சக்தி பாப்பாங்களா? நேம் சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நான் தான் சக்தி. நன்றா டேய். இன்னியோட பழகுற உனக்கு சவரசன் பிடிச்ச பர்சனோட நேம் சொல்லு. ஃபர்ஸ்ட்ல இருக்கறவங்க பிடிச்ச நீ கொஞ்சம் இப்படி வா. அந்த யார் வேணா இருக்கலாம். நான் தான் இல்லலாம் கிடையாது. யார் வேணா இருக்கலாம். உனக்கு மனசாட்சியை தொட்டு உண்மையை மட்டும் சொல்லு. யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் பர்சன். திவ்யா என் அம்மா. அடங் நினைச்சேன்டா. அச்சா சத்தியமா நான் நினைச்சேன். அதான் வர்க்கீஸ். என்ன பண்ற? தந்தானே தானேன்னு சொல்லிட்டு கீழே போடுற. காப்பரேட் அவன் போடுவான். போட்டியா வா காப்பரேட் கொடுக்குறான். அது கொட்டுருவான். நான் போய் இங்க நிக்கணும். ஏன் போட்ட எடுக்கிறேன். எடுக்கணும் உட்காந்து. சரி இந்த வசந்த்னு பேர் வச்சுக்கிறாங்களே அதுக்கான காரணம் என்ன? எதனால அந்த பேர் வச்சாங்க?
வின்டர் முடிஞ்சு சம்மர் வரதுக்குள்ள வசந்த காலம். அது ஒரு வசந்த காலமா? ஸ்ப்ரிங் முடிஞ்சு வரும்ல சம்மர். அந்த அப்ப புழு பூச்சிலாம் செத்து கிடக்கும். ஏய் உருவாவண்டா. உருவாகுதா? நம்மளுக்கு என்னப்பா தெரியும்? நம்மளுக்கு வின்டர் வந்தானா பிரியாணி, பூ பூக்கும். சம்மர் வந்தானா ஐஸ்கிரீம், பட்டாம்பூச்சி வரும். அது பேர் தான் அதான் வசந்த காலம். அதான். அப்பனா நீ பொண்ணா பிறந்து டேய் பையனா பிறந்துட்ட. சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேளு. நெக்ஸ்ட் உங்க ஃபேவரட் கலர் சொல்லு. ப்ளூ. ப்ளூவா? பிளாக் நினைச்சேன். எனக்கும் blue தான். எதனால? என்ன ஹாபி கேட்டா ஹாபினா என்ன? சரிடா சரிடா. ஃபோன் நோண்டறது அவ்வளவுதான். ஏன் ஹாபியே யோ. ஃபோன் நோண்டறது தான். இதுக்கு மேல ஏதாவது பேசுன பாரு. அடுத்து அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஜெய் ஐயா நான் கேப்பா. நீ கேளு ஐயா. ஜெய கேளு. ஃபர்ஸ்ட் உனக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? அதான் எல்லாம் சோறு சோறு சோறு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நான் சொல்றேன் பூரிடா. பூரி போறேன். என்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? என்கிட்ட இருந்து காப்பி அடிச்சிட்டான். எழுதியா? என்கிட்ட இருந்து காப்பி அடிச்சிட்டான். எழுதுடா. விஷயமா பிடிச்ச விஷயமா எப்பவுமே 20 ரூபாய் குத்துருவாரு. வரப்ப கொஞ்சம் டைன் வந்துருவாரு. அப்படியே கை போட்டு வந்துருவாரு. என்ன சொல்றது? என்ன தம்பி எட்டு கேக்குறேன். கிளாஸ்ல உட்காந்து இருப்போம். மிஸ் மேம் வந்து போரா நட்டினுப்பாங்க. இவங்க மாதிரி இப்படி சாஞ்சிக்காடு ராஜா பகவான் மாதிரியே தூங்குவேன் நான். அப்படியே என்னால புசு புசு. அதான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறா ஃபர்னிச்சரா தெத்தா. சொல்ல கை வச்ச மதர் படி நீதான். சரி அது பிடிக்காது. பிடிச்சது. பிடிக்காதது வந்து என்ன தெரியுமா? அப்ப மொத்த இடமே இவனே வச்சுப்பான். எனக்கு இவ்வளோ ஒன்று விடுவான் இடம். அதெல்லாம் பிடிக்காது. ஒரே பென்சில மொத்த இதே பிடிச்சிட்டான். சரி அடுத்த கொஸ்டின். மேரேஜுக்குலாம் எங்களை கூப்பிடுவியா? நடந்தா கூப்பிடுவாங்க. நடந்தால் அது ஒரு நாள் 2 நாள் இல்ல பல நாட்கள் நடக்கும். அப்ப கூப்பிடுறேன், நீங்க வந்துருங்க. ஃபியூச்சர்ல ஒய்ஃப் எங்கள்கிட்ட பேசாதனா என்ன பண்ணுவேன்? என் கூட சுத்தாத. டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன். ஒரே இது பர்சனலா போய் நிக்கறான். பழக்க வழக்கம் என்னடா பழக்க வழக்கம் வச்சுக்கிறாங்க. இது என்ன பழக்க வழக்கம்? அவன் பொண்டாட்டி நோன்றதெல்லாம் ஏன் இதெல்லாம் இது பண்ணிக்கிற? அவனுக்கு என்ன பிடிக்கும்? அவனை பத்தி கேட்க சொன்னா அவன் பொண்டாட்டி முக்கியமா உனக்கு? ஏய் கம்முனு இருடா. வேற மாதிரி அவனை உன்னை பத்தி ஏதாவது கேக்குறாடா அவரு? கல்யாணம் ஆயிடுச்சா அப்புறம் என்ன பண்ணுவேன்னா அது அவனோட கவலை. சரி பார் அவ்வளவுதான் அவனுக்கு. சாமி சாமி பொறுமை சாமி. சின்ன பிள்ளை தெரியாம கேட்டா. அடுத்த கொஸ்டின். உன் பர்த்டேக்கெல்லாம் எங்களுக்கு என்ன பண்ணுவ? மதுரைக்கா? பர்த்டேக்கா? மத்திரைக்கு முதல்ல 134 ரூபாய் ஜிபே பண்ண சொல்லு. 140 ரூபா இல்ல 100 ரூபாய் 110 ரூபாய் குடுத்துட்டேன். 110 ரூபாய் நான் 110 ரூபாய் குடுத்துட்டேன். இன்னும் இல்ல ரிமைனிங் துட்டு அனுப்புறியா இல்லையா? 20 ரூபாய் அனுப்பணும். இன்னும் அவ்வளவுதான். அனுப்பு. அப்புறம் அனுப்புறேன். அது தேர்ட் அப்படியே இயர் விட்டுருவேன். அனுப்பிச்சுறேன். தேர்ட் இயர் அனுப்பிச்சு. 20 ரூபாய் அனுப்புறதுக்கடா தேர்ட் இயர் ஏறும்பா. என்னடா பர்த்டே ஆகுறானடா. நான் தேர்ட் இயர் தான் அனுப்புவேன். என்ன பண்ணுவேன்? நீ அனுப்புற என் துட்டு வாங்க. நான் அப்பா கிட்ட சொல்லுவேன். சொல்லுப்பா. ஏய் 20 ரூபாய் கொடு, நான் போறேன். இவன் கோபிரா. இவன் எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அப்பா எம்எல்ஏ. ஸ்கார்பியோல வருவாங்கல்ல, அது மாதிரி கூட்டு வராது கூட்டு வருவான் போயிட்டு. ஐயா அடுத்து சொல்லு. பர்த்டேக்கு என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ட்ரீட் வைப்பேன். அவ்வளவுதான். வேணா எப்படி வச்சாம்பு வாங்கி கொடுத்த வாட்ச் ஓச்சு வச்சுட்டு திருப்பி அதை ரிப்பேர் பண்ணி விட்டு திருப்பி எடுத்து மாட்டினான். இல்லை ரிப்பேர் மறுபடியும் வாட்சிச்சு மாட்டி வந்துச்சு. அருமைடா. செலவு பண்ண மாதிரி செலவு பண்ணுவீங்களா? ஃபியூச்சர் பிளான்ஸ் நீ வா. பர்சனல் இப்போ சொல்லிட்டா இல்லை. இல்ல இல்ல அது இல்ல. வேலை என்ன வேலை? வேலை வந்து சிஏ பண்ணலான்னு ஒரு இதில். சிஏனா கார்பரேஷன்ல அந்த குப்பை சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மச்சான் கீழே போட்டுரு. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏ ஸ்பெல்லிங் தெரியும். ஏய் கூகுள பாட்டு போடுறாரு. அதான்டா எப்படி இருந்தாலும் அந்த தனித்தனியாக பிரிப்பாங்கடா. மக்கும் குப்பை மக்கா குப்பை. அதான் அந்த டீம் தானே நீங்க? வச்சுக்கோடா. கார்பரேட் படிக்கிறீங்களா? கார்பரேஷன்டா. அது நாங்க கார்பரேட். எப்படி இருந்தாலும் குப்பை தானே வர போற. அதுக்கு ஐயா பாரு, ஐயா வண்டி ஓட்டு வருவேன். நீங்க 2 பேர் பின்னாடி நின்று வருவாங்க. யோசிச்சு பாரு எப்படி இருக்கும்னு. நீ கூட்டத்தால விசிலாச்சனா வந்துடுவான் குப்பையத்துன்னு. சரி சரி அடுத்த கொஸ்டின் வந்து ஸ்கூல்ல இது மாதிரி எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்களா? ஃபேஸ்புக் இந்த மாதிரி இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் விளைவுகள் இருக்கும். பார்த்துக்கோ. இது மாதிரி நிறைய பேர் நாங்கள் சின்ன வயசுல நாங்கள் 11th 12th வரைக்குமே அதே ஃப்ரெண்டு இந்த மாதிரி இல்லை, இதை விட வேற மாதிரி இருந்தது. ரவுடி கேங் மாதிரி அப்படிலாம் இருந்தது. நீ அதில் என்னவா இருப்ப? என்னவா இருப்பேனா? குப்பை வர்றான். அல்லகை. அல்லகைன்னு சொல்ல முடியாது. எங்க ஏரியால யாரும் இவன் பெரியவன் அவன் பெரியவனா இல்லை. நாங்கள் சமம். நம்ம இப்போ எப்படி இருக்கோம் அந்த மாதிரி தான் லைட்டா
அப்படியே வச்சுக்கோ. சரி இப்போ நீ ஐயா அவ்வளோதானா? நீ கேளு ஐயா. ஐயா வேணாம் இதுவே. நாக்கு புடுங்குறாங்க 4 கேள்வி கேட்க போறேன் ஐயா. மச்சான், எனக்கு எதுவுமே தெரியும். உன்னோட ஃபேவரட் ஜூஸ் என்னடா? ஜூஸ் பாதாம். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால்